ஸோ இந்த கொஷனில் ஆர் இந்த எபிசோடில் நம்ம என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? பவர் 3 பவர் 2 என்ன? 3 ஸ்கொயர் 9, 5 பவர் 5 25. இவ்வளவு தான். இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எது 5 பவர் 5 25 5 பவர் 2 25, 5 பவர் 3 வந்து 25 × 5 125, 5 பவர் 4 வந்து 625, 5 பவர் 5 வந்து 625 × 5. அப்போ அது ஏதோ பெருசாக போகும். எப்படி ஒரு 3000 தாண்டிடும்னு நினைக்கிறேன். அதை கண்டுபிடிச்சிடலாம், இதில் கண்டுபிடிச்சிடலாம் நாமளே. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட் வந்து இதிலிருந்து வாங்கணும். ஆனால் இதோட பவருக்கு போதுங்கிறனால இதை பெருசு பண்ணிக்கலாம். எப்பயுமே அதை போட்டு இதுக்கு மேலே தான் எழுதுவோம், அதே மாதிரியே கொண்டாந்துடலாம். அப்போ இதோட ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணால் போதும். ஐடி N2 இருக்கா? சிஎஸ்எஸ்ல இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. பாடின்னு போட்டு எழுதுனீங்கன்னா அது மொத்தத்துக்குமே நடக்கும். ஓகேவா? ஹேஷ் இன்புட்னு போட்டு எழுதுனீங்கன்னா எல்லா இன்புட்டுக்கும் நடக்கும். இப்போ இன்புட்டுன்னு போட்டு ஃபாண்ட் சைஸுன்னு போட்டு நீங்கள் வந்து 100 பிக்சல்ஸ் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எல்லாமே பெருசாகும். நமக்கு அப்படி ஆக வேண்டாம். நமக்கு இந்த ஒரு இன்புட்டு தான் ஆகணும். கரெக்டாக நமக்கு இந்த ரெண்டுமே பெருசாக வேண்டாம். நமக்கு வந்து இது பெருசாகணும், ஆனால் இது ஆகக்கூடாது. அப்போ அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம வந்து ஒரு வியர்டான ஒரு இதை யூஸ் பண்ணுவோம். அதாவது ஹேஷ் இந்த ஐடி யூஸ் பண்ணிக்குவோம். N11 மட்டும் தானே பெருசாகணும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இன்புட்டுன்னு கொடுக்காம ஹேஷ் N11 கொடுத்துட்டோம்னா N11 மட்டும் தான் செலக்ட் ஆகும். தெரியுதா? ஆனால் நமக்கு வந்து இதோட வித்து கம்மியாக இருக்கணும். இது வித்து வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு. ஃபாண்ட்டை பெருசு பண்ணோடனே அதுக்கேற்ற அளவுக்கு வித்தையும் அது பெருசு பண்ணிக்கிச்சு. நமக்கு அது பெருசு பண்ணக்கூடாது. ஸோ அப்போ நம்ம வந்து வித்துன்னு கொடுத்து அது வந்து ஒரு 20 பிக்சல் அந்த மாதிரி வச்சுக்கலாம். 20னா ரொம்ப குட்டியாக இருக்கும். 200 வச்சுக்கலாம். அப்போ ரொம்ப பெருசாகிடுமோ? கரெக்டாக போச்சு. ஓகேவா? ஸோ ஆனால் இது வந்து மேலே தானே இருக்கணும் நியாயப்படி. என்ன பண்ணுறது? ஓகே, இப்போது இதுக்கு பல வழிகள் இருக்குது. ஆனால் நான் வந்து ஒரு கேவலமான ஷார்ட்கட் வழி யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் எழுதிடாதீங்க. என்ன தெரியுமா பண்ணுவேன்? இது இருக்குல்ல, இந்த 2 எடுத்து அதுக்கு மேலே வச்சுடுவேன். ஆனால் என்னென்னா அப்போ வந்து இது இங்கே முன்னாடி வந்துடும். நமக்கு அப்படி வரக்கூடாது. ஸோ இங்கே என்ன பண்ணுவீங்க? ஒரு பிரேக்கை போட்டு விட்ருவேன். பிரேக்னா லைன் பிரேக் தானே. அப்போ என்ன ஆகும்? இப்படி வந்துடுமா? ஆனால் இது இந்த சைடு தானே வரணும். அப்போ என்ன பண்ணுவேன்? ஸ்பேஸ் அடிச்சுட்டு போயிடுவேன். நல்லா இருக்குதா? அது வந்து ஸ்பேஸ்னால் நிறைய ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா வராது. ஒரு ஸ்பேஸ் தான் வரும். இப்போ இத்தனை ஸ்பேஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், வரவே வராது. ஸோ நீங்கள் அதுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும்? NBSPன்னு கொடுக்கணும். NBSP செமிகோலன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் வந்திருக்கா? இப்போ இதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டே வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். காப்பி பேஸ்ட்னு கொடுத்துட்டோம்னா அப்போ இது கொஞ்சம் தள்ளி போய்க்கும். நல்லா இருக்குதா? இப்போ இது இருக்குல்ல, இது ஒரு 4 தடவை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தள்ளி வந்துடும்ல. ஐயோ ரொம்ப போயிடுச்சு. ஒரு 2 பண்ணிக்குவோம். இருக்கும்டா, நான் சும்மா காட்டுறேன்டா இப்படியும் பண்ணலான்ட்டு. ஏன்டா டே குறுக்கிலேயே பேசிகிட்டு இருக்காதா? ஓகேவா? அதாவது நான் இப்போ பேசிக்காக உங்களுக்கு என்ன, எனக்கு ஆப்வியஸாக இதுக்கு வந்து ஸ்டைலிங் எழுதி இதை பக்காவாக வர வைக்க தெரியும். நான் உங்களுக்கு என்ன காமிக்கிறேன்னா, there are many ways to write code. நீங்கள் வந்து அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் இது ஆக்சுவலி சென்டர் பண்ணக்கூடாது. சென்டர் பண்ணால் இந்த இதுக்கு சென்டராக வரும். கரெக்டாக இதிலிருந்து தள்ளி போகாது. பட் தேர் ஆர் வேஸ் டு ரைட் ப்ராப்பர் ஸ்டைலிங். இப்போ இது இங்கே வந்துருந்துச்சுல்ல, இதிலிருந்து நம்ம வந்து இதோட ஹைட்டை வந்து இது குறைச்சிட்டு வரலாம். இதுக்கு ஒரு மார்ஜின் செட் பண்ணி அந்த மார்ஜினை நெகட்டிவில் கொடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணி மேலே ஏற்றி கொண்டு போகலாம். ஸோ தேர் ஆர் 1000 ways to do it. நான் வந்து உங்களுக்கு என்ன காமிக்கிறேன்னா, இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட்டிவாக நீங்கள் யோசிச்சு பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்ல வர ட்ரை பண்ணுறேன். எந்த அளவுக்கு நீங்கள் அதை க்ரியேட்டிவாக யோசிச்சு இந்த மாதிரி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் கோடிங் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் ப்ரொஃபஷனலாக எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்போ நீங்களாவே ப்ரொஃபஷனலாக தான் பண்ணுவீங்க. நான் பர்பஸாகவே இதை பண்ணதுக்கு ரீசன் உங்களுக்கு புரியணும். ஓகே, there is also one comedy way to write கோடுன்ட்டு. இது வந்து உங்களுக்கு இப்போ வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாகவே இப்படி தான் இப்போ பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா உட்காந்து இதில் போய் சிஎஸ்எஸ்ல எழுதிட்டு இருக்கிறத விட 4 ஸ்பேஸ் அடிச்சு தள்ளுறது ஈஸி. கரெக்டாக லாஜிக்கலி நீங்கள் ட்ரை பண்ணியும் உங்களுக்கு வந்து ஒரு கோடில் ஒரு அவுட்புட்டை நீங்கள் ரீச் பண்ணலாம். ஸோ ஆல்வேஸ் இப்போதைக்கு இப்போ நீங்கள் லேர்னிங் ஃபேஸ் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஃபன்னான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறையா பண்ணுங்கள். உங்கள் சோம்பேறித்தனத்தினால உங்களுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குன்னு தோணும். நீங்கள் அந்த ஷார்ட்கட்ஸை எடுங்க, பிரச்சனை இல்லை. ஓகேவா? மேபி சிலர் உங்களை திட்டலாம். உங்கள் டீச்சர்ஸ் கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்ல வேணாம் தான் சொல்லியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க. பட் யாராவது சொல்ல வாய்ப்பு இருக்குது. இல்லை வெளியில் யாரோ ஒருத்தர் உங்களை பார்க்குறப்ப என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ நீங்கள் இப்படி பண்ணுறதுனால தான் இப்படி இதெல்லாமே பண்ணலான்னு உங்கள் மைண்ட் வந்து க்ரியேட்டிவாக யோசிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எல்லா ப்ரொஃபஷனலிசமையும் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் அதை இம்ப்ளை பண்ணிக்குவீங்க. இதனால தான் நான் ChatGPT யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறேன். அது வந்து இதை கொன்றும். இப்போ ChatGPT போய் இதை மேலே ஏற்றணும்னா அது அழகாக கோட் எழுதி கொடுத்துரும். காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது மேலே ஏறிடும். உங்களுக்கு ஏன் எழுதுன்னு கூட தெரியாது. நீங்கள் பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டுருப்பீங்க. அப்போ ரொம்ப பெருசாக ஒன்று அச்சீவ் பண்ணுறப்ப ChatGPT அவ்வளோ யோசிக்க முடியாது. ஆனால் உங்களால் யோசிக்க முடியும். பட் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்காது.
புரியுதா? ஸோ சாட்ஜிபிடி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி எல்லா விஷயத்தையும் கற்றுக்குவீங்க. அதுக்கப்புறம் நீங்களாவே யோசிச்சு பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே, குட் டு கோ. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நம்பரை பவருக்கு ஏற்றலாமா? 5 பவர் 5 போட்டலாமா? 5 பவர் 5 ஆன்சர் கண்டுபிடிப்போமா? 0.0ன்னு வருது. ஏன்னா நம்ம இங்கே 5 பவர் 5 பண்ணல, நம்ம இங்கே மாடு பண்ணி வச்சுருக்கிறோம். போன கோடை நம்ம மாற்றவே இல்லை. ஸோ பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 2 இன்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு மறந்து போச்சு, நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். 5 பவர் 5 கரெக்டு சொன்னா 3000 சம்திங் வரும்ன்ட்டு 600 6 5 சார் சம்திங் வரும், 30 வரும். அதனால யோசிச்சு 3000 சம்திங் தான் வரணுன்ட்டு ஒரு தோராயமாக சொன்னேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல். பவர் கண்டுபிடிக்கிறது இவ்வளோ ஈஸி. ஒரு இன்ட்டு கொடுத்திங்கன்னா மல்டிப்ளை, 2 இன்ட்டு கொடுத்திங்கன்னா திஸ் பவர் திஸ். அப்போ நம்ம இன்னும் க்ரேஸியாகலாம் ட்ரை பண்ணலாம். 25 பவர் 5 கொடுப்போமா? பெருசாக வரும். எப்படி? 25 பவர் 55 கொடுப்போமா? ரொம்ப பெருசாக போயிருமே. அதெல்லாம் நினைக்க முடியாத அளவுக்கு பவராக போகும். நீங்கள் ஒன்றும் இல்லை, 2 பவரே யோசிச்சு பாருங்கள். 2 பவர் 1 கொடுத்தீங்கன்னா இவ்வளோ தான். 2 பவர் 10 கொடுத்தீங்கன்னா 1024. 2 பவர் 30 கொடுத்தீங்கன்னா அது போகும் 400 கோடி போகும்னு நினைக்கிறேன். இல்லை 100 கோடியா? 100 கோடியே 37,41,000. எப்படி? ஜஸ்ட்டு 30க்கு 32க்கு இதுக்கு தான் 400 கோடின்னு நினைக்கிறேன். இல்லை 400 கோடி இல்லை, டபுள்னா 200 கோடி. ஆமாம், 400 கோடி. 429 கோடியே 49,67,296. இது ஏன் தெரியுமா? நான் வந்து 400 கோடிக்கு போகும்னு சொன்னேன். 2 பவர் 30 பென்டியம் ப்ராசஸர் ஞாபகம் இருக்கா? பென்டியம் ப்ராசஸர் வந்து 32 பிட் ப்ராசஸர். அது மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுற ரேம் வந்து 4 GB ரேம். 4 GBனா 4 பில்லியன், 4 பில்லியன்னா 400 crores. அப்படின்னா 32 பவர் 32 400 crore. ஒரு கணக்கை போட்டுக்கிட்டேன். நல்லா இருக்குல்ல? அகெயின் சரி, இந்த மாதிரி ஃபன் மேத் உங்கள் பிரெயின்குள்ளே ஓடிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சுவல் ஃபன் மேத் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும் தான். உங்களுக்கு மேத் பிடிக்கலையே நீங்கள் நம்புறதுனால நீங்கள் அப்படி யோசிக்கிறது இல்லை. ஜாலியாக தான் இருக்குது இது யோசிக்கிறப்போ. ஸோ நீங்கள் மைண்டுக்குள்ளே இந்த மாதிரி விளையாண்டே இருங்க, யூ வில் ஆக்சுவலி என்ஜாய் இட். 100 பவர் 3 ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். 10,000, 1 லட்சம், 10 லட்சம், 10, 100, 1000, 10 லட்சம். எப்படி? புரியலையா? 100 × 100 × 100 அப்படின்னா 100 × 100னா 4 0 ஆட் ஆகும். இன்ட்டு 100னா மறுபடியும் 2 0 ஆட் ஆகும். கரெக்டாக? இன்ட்டு 100னா கடைசியில் 2 0 ஆட் ஆகும். அவ்வளோதானே? அப்போ மொத்தமாக 6 0 இருக்கும். அப்படின்னா 10 லட்சம். அவ்வளோதான். ஸோ இதில் வந்து இது மேட்ரு இல்லை, இதுதான் விஷயம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு ஐ திங்க் அவுட்புட் ட்ரேஸ் பண்ணவே தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். பட் ஸ்டில் ஃபார் த சேக் ஆஃப் அவுட்புட் ட்ரேசிங் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே நம்ம 100 எடுத்துக்கிட்டோம். கரெக்டாக? 100 இதுக்குள்ளே என்ன எடுத்துக்கிட்டோம்? 3. அப்போ இங்கே என்ன வரும்? 100ங்கிற நம்பர். இங்கே என்ன வரும்? 3ங்கிற நம்பர். இங்கே 100 வரும், இங்கே 3 வரும். இது 100 × 3 கிடையாது. ஒரு ஸ்டார் போட்டால் தான் இன்ட்டு. 2 ஸ்டார் போட்டால் என்ன? பவர். அப்போ இது 100 × 100 × 100ன்னு 3 தடவை இன்ட்டு வைக்கும். அதுதான பவரோட அர்த்தம். அப்போது 100 × 100னா கடைசியில் 2 0 ஆட் ஆகும். இது × 100னா மறுபடியும் 2 0 ஆட் ஆகும். இப்போது இது கூட இது தானே ஏஎன்எஸ்குள்ளே வரும். ஏஎன்எஸ் இதை ரிட்டர்ன் பண்ணும். டாட் ஃபிக்ஸ்ட் ஆஃப் 2னே கடைசியில் 2 .00 ஆட் ஆகிக்கும். இதனால தான் உங்களுக்கு இது அலர்ட் ஆச்சு. முடிஞ்சுது.